Good morning students. Now we are going to see about 8th standard science subject unit 11 air. Last video we known about oxygen and occurrence of oxygen, chemical and physical properties and uses of oxygen. And next see nitrogen, occurrence of nitrogen, physical and chemical properties of nitrogen and uses of nitrogen. But today now we are going to see about nitrogen fixation or nitrogen fiction. Nitrogen gets circulated in the air, soil and living things as the element itself or in the form of its compounds. ஸோ நைட்ரஜன் நம்ம அட்மாஸ்பியரில் ஏரில் இருக்கும். ஸோ சாயில் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகுது நைட்ரஜனுங்கிற எலமெண்ட். ஓகே, ஜஸ்ட் அஸ் தேர் இஸ் எ சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் இன் நேச்சர், ஸோ ஆல்சோ தேர் இஸ் எ சர்க்குலேஷன் ஆஃப் நைட்ரஜன். ஸோ எப்படி கார்பன் இன் நேச்சரில் இருக்கோ, ஸோ அது மாதிரி சர்க்குலேஷனில் என்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. இட் இஸ் எசென்சியல் ஃபார் த ப்ராப்பர் க்ரோத் ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ். ஸோ எல்லா பிளான்ட்டும் ப்ராப்பர் க்ரோத் ஆகிறதுக்கு நைட்ரஜன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, த பிளான்ட் கேனாட் மேக் யூஸ் ஆஃப் த எலிமெண்ட் நைட்ரஜன் ஃப்ரம் தியர் ஏரஸ். ஸோ பிளான்ட் வந்து நைட்ரஜனை யூஸ் பண்ணாமல் வளர முடியவே முடியாது. ஸோ த பிளான்ட் ரெக்யூர் சாலிபிள் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியரில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா நைட்ரஜன் பிளான்ட்டோட அந்த நோட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த பார்ட் மூலமாக சம் பாக்டீரியா மூலமாக உள்ளே உள்ளே ஆகும். உள்ளே வந்துட்டு நமக்கு என்ன ஆகும், அந்த பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு நைட்ரஜன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நைட்ரஜன் அட்மாஸ்பியர்லேருந்து அந்த பாக்டீரியா மூலம் அந்த ரூட் வழியாக வரும்போது அது என்னவாகும், ஹைட்ரஜனோட சேர்ந்து NH3 அமோனியாவாக கன்வெர்ட் ஆகி பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ thus plant depend on their process to supply them with nitrates. ஸோ என்னவா சப்ளை பண்ணுது, நைட்ரேட்ஸாக சப்ளை பண்ணுது. எனி ப்ராசஸ் தட் கன்வெர்ட் nitrogen in the air into useful for nitrogen compound is called nitrogen fiction. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், nitrogen fiction சொல்கிறோம். Fiction of nitrogen is carried out both natural and by man. ஸோ மோஸ்ட்லி நைட்ரஜன் யூஸ் பண்ணி பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறனால இது என்னன்னு சொல்லுவோம், நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபிக்ஸேஷன் ஆஃப் நைட்ரஜன் இஸ் கேரி அவுட் போத் நேச்சுரலாகவும் நடக்கலாம் அண்ட் பை மேனாலும் நடக்கலாம். ஸோ நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types, நேச்சுரல் ஃபிக்ஸேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபிக்ஸேஷன். ஸோ ஃபர்தர் நேச்சுரல் ஃபிக்ஸேஷன் இஸ் டிவைடட் இன்டு 2 types, ஃப்ரம் லெகுமினன்ஸ் பிளான்ட் அண்ட் லைட்டனிங். ஸோ ரெண்டு மூலமாக நேச்சுரலாக நடக்கும். அண்ட் ஆர்டிஃபிஷியலாக ஃபிக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரம் அமோனியா அண்டு அமோனியம் சால்ட்டாகவும் ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட் அண்டு நைட்ரேட் சால்ட்டாகவும் ஃபார்ம் ஆகும் ஆர்டிஃபிஷியலாக. ஸோ இதுதான் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன்ஸ். ஸோ இதுதான் அந்த நான் சொன்ன நோட்ஸ். ஸோ சம் பாக்டீரியாஸ் உள்ள இந்த ரூட் வழியாக என்ட்ராகி ஸோ சம் நோட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதன் மூலமாக தான் நைட்ரஜன் என்ன ஆகும், உள்ளே வந்து அமோனியாவை கன்வெர்ட் ஆகி பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் 2 எலிமெண்ட்டை பற்றி பார்த்தோம், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எத்தனை காம்பவுண்ட் இதில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா 2 காம்பனன்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பனும் ஆக்சிஜனும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஏ கெமிக்கல் காம்பவுண்ட் in which 1 carbon and 2 oxygen atoms are combined together. So 1 carbon atom and 2 hydrogen atom are combined together is called a carbon dioxide. Okay, it is a gas at room temperature. So room temperature for 30 to 35 degrees Celsius la என்னவா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த ஃபார்முலா CO2. ஸோ கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா என்ன, CO2. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த எர்த் அட்மாஸ்பியர் அண்ட் இட் சென்ஸ் பேக் இன் த சோலார் எனர்ஜி விச் இஸ் ரிஃப்ளெக்டட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ சோலார் எனர்ஜி மூலமாகவும் எர்த் அட்மாஸ்பியர்லேயும் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசண்ட்டாக இருக்குது. இட் டு மேக் இன் பாசிபிள் ஃபார் லிவிங் ஆர்கானிசம் டு சர்வியூ. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. When carbon dioxide accumulates more in the atmosphere, it produce harmful effects. ஸோ ரொம்ப அதிகமாக அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் சம் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம்.
Next, let us see the occurrence of carbon dioxide. So, carbon dioxide is present in air to the extent of about 0.03% in volume. So, 0.03 to 0.04 volume வந்து carbon dioxide in airல வந்து present ஆயிருக்கு. It is evolved by the plant and animals during respiration and it is produced during fermentation reactions. So plant and animals வந்து respiration பண்ணுறது carbon dioxide is very useful and produced during fermentation process நடக்கிறதுக்கு carbon dioxide வந்து யூஸ் ஆகுது. Much of the naturally occurring carbon dioxide is emitted from the magma through volcanoes. ஸோ வால்கனோஸில் மேக்மா அந்த குழம்பு இருக்கும். ஸோ அந்த மேக்மாங்கிற குழம்பு பார்த்திங்கனாலும் தெரியும். வால்கனோ வந்து வரப்போ அது இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய எமிட் ஆகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் எமிட் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு மே ஆல்சோ ஆரிஜினேட் ஃப்ரம் த பயோ டீக்ரேடேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸஸ். ஸோ பயோடிகிரேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸஸ் பண்ணுறப்போ ஆரிஜினேட் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். நெக்ஸ்ட், ஹியூமன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் அப்செட் த நேச்சுரல் பேலன்ஸ் ஆஃப் த கார்பன் சைக்கிள். ஸோ நார்மலாகவே அட்மாஸ்பியரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஒரு லெவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஹியூமனால் நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகுது, அட்மாஸ்பியரோட மிங்கிள் ஆகுது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட் கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியரிக் கேஸ் இன்க்ராஸ்டு குளோபல் டெம்பரேச்சர் விச் இஸ் வார்மிங் த பிளானட். ஸோ நம்ம அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சம் ஃபேக்ட்ரிஸ். ஸோ இதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால என்ன ஆகும், குளோபல் வார்மிங். அதாவது வந்து நம்ம அட்மாஸ்பியரில் உள்ள நார்மல் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாகி நம்மளோட பிளானட் எப்படி இருக்குது, ரொம்ப வார்மிங் கண்டிஷன்ஸில் ஆயிடுது. ஸோ வைல் கார்பன் டை ஆக்சைடு derived from fossil fuel is a very small component of the global carbon cycle. The extra carbon dioxide is cumulative because the natural carbon exchange cannot absorb all the additional carbon dioxide. ஸோ ஒரு அளவு தான் கார்பன் டை ஆக்சைடை வந்து அட்மாஸ்பியர் வந்து அதாவது அப்சர்வ் பண்ணும். ஸோ ஓவராக கார்பன் டை ஆக்சைடு இருக்க அது என்ன ஆகும், டெம்பரேச்சரை தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எதுவுமே ஒரு லிமிட்டு தான். ஒரு லிமிட்டுக்கு மேலே அதிகமானா அது நமக்கு பிரச்சனை தான் நார்மலாகவே. ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see the physical properties of carbon dioxide. ஸோ கார்பன் டை ஆக்சைடோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஏ கலர்லெஸ். இது வந்து ஒரு கலர்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் ஓல்டர்லெஸ் கேஸ். இட் இஸ் ஹெவியர் தென் ஏர். ஸோ ஏரை கம்பேர் பண்ணுறப்ப ஹெவியராக இருக்கும் கார்பன் டை ஆக்சைடோட வெயிட்டு. நெக்ஸ்ட், இட் இஸ் நாட் சப்போர்ட் கம்பஷனுக்கு இது வந்து என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது. கம்பஷன் தட் மீன்ஸ் எரிதலுக்கு இது சப்போர்ட் பண்ணாது. இட் இஸ் ஃபேர்லி சால்யூபிள் இன் வாட்டர். ஸோ ஃபேர்லியாக சால்யூபிள் ஆகும் இன் வாட்டரில். அண்ட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் ஸ்லைட்லி ரெட். ஸோ அந்த லிட்மஸ் பேப்பரில் ப்ளூ கலராக இருக்கிறது ஸ்லைட்லி ரெட் கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ இட் இஸ் அசிடிக் இன் நேச்சர். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு அசிடிக் இன் நேச்சர் ஃபார்மில் இருக்கும். இட் கேன் பி ஈஸிலி பி லிக்யூஃபைடு அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் கேன் ஆல்சோ பி சாலிஸ்ஃபைடு. ஸோ ரொம்ப ஹை ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு லிக்யூடாகவும் இருக்கும் ஆர் அதர்வைஸ் சாலிடாகவும் இருக்கும். தி சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கால்ட் ட்ரை ஐஸ். ஸோ சாலிட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம். வென் அண்டர் கோஸ் சப்ளிமேஷன். ஸோ சாலிட் ஃபார்மில் ட்ரை ஐஸாக இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், சப்ளிமேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் டிஃபைன் சப்ளிமேஷன். த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் இன்டு வேப்பர் வித்தவுட் ரீச்சிங் லிக்யூட் ஸ்டேட் இட் கால்ட் சப்ளிமேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சாலிட்லேருந்து லிக்விட் ஃபார்முக்கு வந்து லிக்விட்லேருந்து தான் கேசியஸ் ஃபார்முக்கு போகும். ஆனால் வந்து இங்கே சப்ளிமேஷன்ஸ் மட்டும் என்ன ஆகும்னா சாலிட் ஃபார்மில் இருந்து டைரெக்டாக கேசியஸ் ஃபார்முக்கு போகும். ஸோ லிக்விட் ஃபார்மாகவே ரீச் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேம்ஃபர் கொடுக்கலாம். கேம்ஃபர்னால் கற்பூரம். ஸோ கற்பூரம் வந்து ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸு. ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியில் அட்மாஸ்பியரில் வச்சிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் 1 or 2 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் என்ன ஆகும், எவாப்ரேட் டைரெக்டாக கேஸஸ் ஃபார்முக்கு போய் பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போயிருக்கும். அந்த கற்பூரத்தோட சைஸ் வந்து கம்மியாயிருக்கும்.
ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஏ சப்ளிமேஷன். ஸோ சாலிட் ஃபார்மில் இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸ் டைரெக்டாக வேப்பர் கண்டிஷன்ஸுக்கு போனால் அது என்னன்னு சொல்லுவோம், சப்ளிமேஷன் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் கார்பன் டை ஆக்சைடு சாலிட் ஃபார்மில் இருக்கப்போ ட்ரை ஐஸாக இருக்கும். ஸோ அது டைரெக்டாக என்ன ஆகும், கேஸஸ் ஃபார்ம் சொல்கிறதுனால விச் அண்டர்கோஸ் சப்ளிமேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் லெட் அஸ் see the chemical properties of carbon dioxide. So chemical properties of carbon dioxide பார்த்தீங்கன்னா first one is combustibility. So combustibility means combust ஆகிறது, எரிகிறது. It is not combustible and not a supporter of combustions. So இது combustible தானாகவும் எரியவும் செய்யாது, மற்ற இன்னொரு சப்ஸ்டன்ஸ் எரியறதுக்கும் துணியும் புரியாது. ஸோ இதான் வந்து combustibility. Next let us see reaction with metals. ஸோ கார்பன் டை ஆக்சைடு மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆனால் என்னென்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டர் மெட்டல்ஸ் லைக் சோடியம் Na, potassium K and calcium Ca combine with carbon dioxide to form corresponding carbonates. ஸோ கார்போனேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் வேரஸ் மெக்னீசியம் கிவ்ஸ் இட் இஸ் ஆக்சைடு அண்ட் கார்பன். ஸோ மெக்னீசியத்தோட இதாச்சுன்னா நமக்கு ஆக்சைடு ஆகும், மெக்னீசியம் ஆக்சைடு அந்த மாதிரி மெக்னீசியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் வந்து தனியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ see the reactions. ஸோ இங்கே சோடியம் இருக்குது, சோடியம் ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் அ சோடியம் கார்போனேட் Na2CO3. ஸோ சோடியம் கார்போனேட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ளஸ் கார்பன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது இங்கே ரியாக்ஷன் இருக்குது. ஸோ ரியாக்ஷன் நான் எழுதி அது எப்படி ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ரியாக்ஷன் மட்டும் நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ சோடியம் ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் அ கார்பன் சோடியம் கார்போனேட். சோடியம் கார்போனேட் ஃபார்முலா இதுதான் Na2CO3 ப்ளஸ் கார்பன் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ரியாக்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்து ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக இல்லை. ஸோ இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் நம்ம பார்க்குறோம், எப்போவுமே அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த பக்கம் தான் நமக்கு ரியாக்ஷன் ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ Na2 சோடியம் பார்த்திங்கன்னா இங்கே 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கு ரைட் சைடில், பட் லெஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சோடியம் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது முன்னாடி நான் என்ன போடுறேன், நம்பர் 2 போடுறேன். ஓகேவா, ஸோ இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 1 இருக்குது, இங்கே கார்பன் 1 இருக்குது. ஓகே, ஈக்குவல். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆகலை. ஸோ பேலன்ஸ் ஆகாதனால நான் ஆக்சிஜன் என்ன பண்ணுறேன், இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த 3 அப்படியே கொண்டு வரேன். ஸோ கொண்டு வரப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 3 2s are 6 ஆக்சிஜன் வந்து எனக்கு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை கவர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன நம்பர் போட்டால் எனக்கு இது ஆக்சிஜன் வந்து ஓவரால் 6 ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 போட்டால் 6 ஆகும். ஸோ இங்கே வந்து 2 3s are 6. ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்னாச்சு, ஆக்சிஜன் வந்து 6 ஆயிடுச்சு, இங்கேயும் ஆக்சிஜன் 6 ஆயிடுச்சு. பட் கார்பன் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே 2 கார்பன் இருக்குது, இந்த 2 வந்து இங்கே காமனாக இதுக்கு வரும். இங்கே 2 கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ ஓவரால் இங்கே 3 கார்பன் இருக்குது, இங்கே 3 கார்பன் இருக்குது, 6 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே எனக்கு 6 ஆக்சிஜன் வந்து இருக்குது. ஓகே, ஸோ கார்பனும் ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. பட் சோடியம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே 2 2s are 4 சோடியம் எனக்கு Na ப்ரெசென்ட்டாக இருக்குது. பட் இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், 4 ஆக்குறேன், அவ்வளோதான். ஸோ 4 சோடியம் வந்து இங்கே இருக்குது, இங்கே 4 இருக்குது, 3 கார்பன் இருக்குது, 3 கார்பன் இருக்குது, 6 ஆக்சிஜன் இருக்குது, 6 ஆக்சிஜன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ சோடியம் ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் அ சோடியம் கார்போனேட் ப்ளஸ் கார்பன். So next see the another one example. So magnesium reacts with carbon dioxide to form a magnesium oxide plus carbon வந்து என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். So see the balance reactions. ஓகே, நான் நார்மலாக போட்டிருக்கேன். மெக்னீசியம் ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் அ மெக்னீசியம் ஆக்சைடு MgO அப்படின்னு சொல்கிறோம், ப்ளஸ் கார்பன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு வந்து இங்கே வந்து இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆக்சிஜன் இருக்குது. எங்கே நம்பர் இருக்கோ அதை வச்சு பேலன்ஸ் பண்ண பாருங்கள். இங்கே ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, பட் இங்கே வந்து நமக்கு ரைட் சைடு வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ இது முன்னாடி நான் என்ன போடுறேன், காமனாக 2 போடுறேன். 2 போட்டால் 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் 1 தான் இருக்குது, இங்கே கார்பன் 1 இருக்குது. மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா 2 மெக்னீஷியம் ப்ரெசென்ட்டாக இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இது முன்னாடி 2 போடுறேன். ஸோ இப்போ என்னாச்சு, ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. மெக்னீஷியம் 2, இங்கே மெக்னீஷியம் 2, கார்பன் 2, இங்கே கார்பன் 2, கார்பன் 1, இங்கே கார்பன் 1, ஆக்சிஜன் இங்கே 2, அங்கே ஆக்சிஜன் 2. ஸோ ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ மெக்னீஷியம் ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் அ மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன். ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ இப்போ இதுவரை பார்த்தது ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸோட. நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு அல்கடி சொல்லுவாங்க. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா NaOH. ஓகே, ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடோட
கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆனால் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஏ பேஸ் நேச்சர். ஓகே, ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் இஸ் நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கார்பன் டை ஆக்சைடு இன் அசிட்டிக் இன் நேச்சர்னு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு ஆசிட் டு ஃபார்ம் அ சோடியம் கார்போனேட்டு, சால்ட் அண்ட் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட் டு ஃபார்ம் அ salt and water. So sodium hydroxide formula என்ன, NaOH plus acid CO2. Sodium hydroxide reacts with carbon dioxide to form a sodium carbonate Na2CO3 plus water வந்து ஃபார்ம் ஆகுது. So see the reactions in balanced. ஸோ இப்போ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பார்த்தோம், சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் அ சோடியம் கார்போனேட். ஸோ சோடியம் கார்போனேட்டோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், Na2CO3 ப்ளஸ் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே நம்பர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுலேருந்தே பார்ப்போம், Na2 சோடியம் இங்கே வந்து 2% இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ இது முன்னாடி நம்ம என்ன போடுறோம், நம்பர் 2 போடுறோம். ஸோ சோடியம் வந்து 2% ஆயிடுச்சு. கார்பன் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கேயே நமக்கு 1 தான் இருக்குது. ஸோ ஈக்குவல். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 4 இருக்குது ரைட் சைடில். பட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 2 தான் இருக்குது. சாரி, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. காமனாக இந்த 2 இதுக்கும் வரும். ஓகே, ஸோ ஆக்சிஜன் இங்கேயும் 4 இருக்குது, இங்கே இந்த பக்கம் 4 இருக்குது. ஸோ ஈக்குவல். அண்ட் சி த ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த நம்பர் 2 போட்டோன்னா இது சோடியத்துக்கும் இருக்கும், ஆக்சிஜனுக்கும் இருக்கும், ஹைட்ரஜன். ஸோ எல்லாத்துக்குமே இந்த 2 வந்து காமன். ஓகே, ஸோ அதனால தான் ஃப்ரண்ட்டில் 2 போடுறது. ஸோ சோடியம் ஈக்குவலாக இருக்குது, ஆக்சிஜன் ஈக்குவலாக தான் இருக்குது, ஹைட்ரஜன் ஈக்குவலாக இருக்குது, கார்பன் ஈக்குவலாக இருக்குது. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் அ சோடியம் கார்போனேட் ப்ளஸ் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் let us see the reaction with lime water. ஸோ லைம் வாட்டர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதுதான் வந்து லைம் வாட்டர்னு சொல்லுவோம். when a limited amount of carbon dioxide is passed through lime water. ஸோ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடோட பாஸ் பண்ணும்போது டர்ன்ஸ் மில்கி, ஒரு மாதிரி மில்கி ஃபார்ம்லாம் நமக்கு கிடைக்கும். மில்கி டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் இன்சாலிபிள் கால்சியம் கார்போனேட்டு. பட் கால்சியம் நம்ம கிடைக்கிற ப்ராடக்டில் கால்சியம் கார்பனேட் எப்படி இருக்கும், ஒரு இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸாக வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ see the reactions, கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா CaOH twice 2 plus reacts with carbon dioxide to form a calcium carbonate CaCO3 plus water வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஈக்குவேஷன் இங்கே வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே கால்சியம் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட் see the கார்பன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் கார்பன் 1 தான் இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. ஓகே, 4 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 3 1 4 இருக்குது. ஓகே, ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கேயும் நமக்கு 2 இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் அ கால்சியம் கார்போனேட் இன் இன்சாலிபிள் ஸ்டேட் ப்ளஸ் வாட்டர் கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, when an excess amount of carbon dioxide. ஸோ எக்ஸஸாக இன்னும் அதிகமாக இங்கே வந்து லிமிட்டடில் நம்ம பாஸ் பண்ணோம். இது எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நம்ம லைம் வாட்டரில் பாஸ் பண்ணும்போது இட் ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் மில்கியாக கிடைக்கும் நமக்கு. அண்ட் த மில்கினஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடும், கொஞ்சம் நேரத்தில் டிஸப்பியர் ஆகி டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் சாலிபிள் கால்சியம் ஹைட்ரஜன் கார்போனேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ லிமிட்டடாக கார்பன் டை ஆக்சைடு பாஸ் ஆனால் மில்கி ஃபார்மில் நமக்கு கிடைக்கும், இன்சாலிபிளாக நமக்கு கால்சியம் கார்போனேட் வந்து ஃபார்ம் ஆகும். இதே இது எக்ஸஸாக கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் அதில் லைம் வாட்டரில் நம்ம பாஸ் பண்ணும்போது மில்கினஸ் வந்து டிஸப்பியர் ஆகி நமக்கு ஒரு ஃபார்மேஷன் கிடச்சி கடைசியில் சாலிபிள் ஆகிடும். எது, கால்சியம் ஹைட்ரஜன் கார்போனேட் வந்து சாலிபிள் ஆகும். ஸோ அதோட ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்காங்க, CaHCO3 twice 2. ஸோ இதான் வந்து கால்சியம் ஹைட்ரஜன் கார்போனேட். ஸோ நெக்ஸ்ட் let us see, do you know Venus atmosphere consists of roughly 96 to 97% carbon dioxide வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது வீனஸ் பிளானட்டில். பிகாஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசென்ட், த சர்ஃபேஸ் ஆஃப் த வீனஸ் constitutionally retains heat as the such. The surface temperature of Venus is roughly 462 degrees Celsius. So making it is the hottest planet in our solar system. ஸோ நம்ம சோலார் சிஸ்டத்தில் ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா வீனஸ். So next let us see uses of carbon dioxide. So carbon dioxide எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, carbon dioxide is used to prepare soft drinks or aerated drinks. ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்குக்கும் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸுக்கும் வந்து கார்பன் டை ஆக்சைடு யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு இன்
ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷருக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்டு இன் மேனுஃபேக்சரிங் சோடியம் கார்பனேட் பை சால்வே ப்ராசஸ். ஸோ சோடியம் கார்பனேட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு சால்வே ப்ராசஸ்க்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சோடியம் கார்பன் டை ஆக்சைடு solid carbon dioxide called as dry ice. ஆல்ரெடி the dry ice இருக்கிறத வந்து நம்ம சாலிட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், கார்பன் டை ஆக்சைடு ட்ரையாக இருந்துச்சுன்னா அதை சாலிடுன்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்டு டு refrigerant. The gas is so cold that moisture in the air condenses on it, creating a denser fog which is used in stage shows and move effects. ஸோ நார்மலாகவே கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் கோல்ட் கண்டிஷன் ஜில் கண்டிஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ அது என்ன ஒரு புகையாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ட்ரை ஐஸ் கண்டிஷன்ஸில் இருக்கப்போ ஓகேவா. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்டு டு அலாங் வித் அமோனியா இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா. ஸோ யூரியா ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அமோனியாவை வச்சு தான் யூரியா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ யூரியா ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸுக்கு வந்து எது கார்பன் டை ஆக்சைடு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு கேன் பி யூஸ்டு இன் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் ஃப்ரூட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்க்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அந்த அந்த புகை வந்து ஃபார்ம் ஆகுது சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ட்ரை ஐஸ். ஓகே. நெக்ஸ்ட் you see the aerated water is nothing but carbon dioxide dissolves in water under pressure. ஸோ ஒரு ப்ரெஷரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகுறது தான் ஏரியேட்டட் வாட்டர்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சோடா வாட்டர். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், சோடா வாட்டர் அப்படின்போம். நெக்ஸ்ட் லெட் us see greenhouse effect and global warming. The solar radiation is absorbed by the surface of land and ozones. So absorb பண்ணோம் solar radiation. In turns they releases infrared radiation or heat into the atmosphere. So திருப்பி ரிலீஸ் பண்ணோம் infrared radiation and heat. Certain gases molecules present in the atmosphere absorb the infrared rays and radiated the heat in all directions. ஸோ எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் திருப்பியும் அந்த அப்சர்வ் பண்ண சன்லேருந்து வந்த ரேடியேஷனை இன்ஃப்ராரெட் வந்து என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணுறப்ப ஹென்ஸ் திஸ் கேஸஸ் மெயின்டைன் த டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை அட்மாஸ்பியரில் மெயின்டைன் பண்ணும் அந்த எர்த் சர்ஃபேஸ். த கேஸஸ் விச் அப்சர்வ் தீஸ் ரேடியேஷன்ஸ் ஆர் கால்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், அப்சர்வ் பண்ணுறத க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்ட் திஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சொல்லுவோம். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறது ஒரு 3 இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா CO2. ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் ஆர் CFC குளோரோஃப்ளோரோகார்பன். ஸோ இந்த நாலும் என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ரா இந்த இன்க்ரீஸ் இந்த லெவல் ஆஃப் தீஸ் கேஸஸ் ரிசல்ட் இந்த கிராஜுவல். ஸோ கிராஜுவலை விட இருக்க ரிசல்ட்டை விட அதிகமாகச்சுன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ இன்க்ரீஸிங் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ த இன்க்ரீஸிங் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் காஸ்டு டியூ டு த இன்க்ரீஸிங் இன் த ஏர் பொல்யூட்டன்ஸ் அண்ட் இட் இஸ் ரிசல்ட்ஸ் இன் த ஆவரேஜ் இன்க்ரீசஸ் ஆஃப் டெம்பரேச்சர் of the atmosphere. ஸோ ஆவரேஜாக இருக்க டெம்பரேச்சரை இந்த ஏர் பொல்யூட்டன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கேஸஸ் எல்லாம் அதிகமாகிறப்ப ஏர் பொல்யூட்டட் ஆகி அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ரொம்ப ஹை ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம், திஸ் இஸ் கால்ட் அஸ் குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்னு இதை தான் சொல்லுவோம். ஸோ இந்த நாலுமே வந்து கேஸஸும் ரொம்ப அதிகமாச்சுன்னா அட்மாஸ்பியர் வந்து ஹீட் வந்து அதிகமாகும். ஸோ ஹீட் அதிகமாகிறப்ப global warming வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் let us see the effect of global warming. ஸோ global warming-ஆல் என்னென்ன எஃபெக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா melting of ice cap and glaciers. ஸோ glaciers மீன்ஸ் பனிப்பாறை. ஸோ அதெல்லாம் என்ன உடஞ்சி மெல்ட் ஆகி ஐஸு அந்த ஐஸெல்லாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மெல்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து லேண்டை வந்து ஆக்குப்பை பண்ணும். ஸோ லேண்ட் இருக்கிறது கம்மியாயிடும், ஃபுல்லாக வாட்டரே வந்து ஆகும். இப்போ அண்டார்டிக்லான்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் அந்த பார் தான் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா வாட்டரோட லெவல் வந்து லேண்ட் ஸ்பேஸையும் ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் frequency of flood வரும், soil erosion and unseasonal rains. ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகும் டியூ டு த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் கோல் ரீப்ஸ் அண்ட் அதர் கீ ஸ்பீசஸ். ஸோ கோரல் ரீப்ஸுங்கிறது பவளப்பாறை இதெல்லாம் வந்து என்ன ஆகும், ரொம்ப அழிவு வந்து
அதிகமாயிரும். ஸோ இதெல்லாம் அழிவு அதிகமாகும் எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங்கால். நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வாட்டர் போன் அண்ட் இன்செக்ட் போன் டிசீசஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து குளோபல் வார்மிங்கால் வரக்கூடிய எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ் மெஷர்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறது, தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு சேவ் த எர்த் அண்ட் இட் இஸ் ரிசோர்ஸ் we need to take certain measures, some of the measures. So reduction in the use of fossil fuel. ஸோ இது fossil fuel வந்து யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் கண்ட்ரோலிங் டிஃபாரஸ்டேஷன். ஸோ காடுகளை அழிக்கிறத கம்மி பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். ரெஸ்ட்ரிக்ஷன் த யூஸ் ஆஃப் சிஎஃப்சி. ஸோ சிஎஃப்சி யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஃப்சி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ சம் ரெஸ்ட்ரிக்ஷனோட யூஸ் பண்ணணும். பிளான்டிங் மோர் ட்ரீஸ், நிறைய ட்ரீஸை வளர்க்கணும். அண்டு ரீயூஸிங் அண்ட் ரீசைக்ளிங் ரிசோர்ஸ். 3R வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரெடியூஸ் கம்மி பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும் அண்ட் ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறது, குளோபல் வார்மிங்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see the acid rain. ஸோ acid rain already you know that rainwater is actually the purest form of water. So rainwater is a pure form இருக்கும். But however pollutants such as acids of nitrogen and sulfur in the air released by எதுலெல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ், பர்னிங் fossil fuels, eruption of volcanoes. ஸோ இதில் இருந்தெல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ என்னவா ஆகுதுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரிக் ஆக்சைடாகவும் ஃபார்ம் ஆகி அது நார்மல் ரெயின் வந்து ஆசிட் ரெயினாக ஃபார்ம் ஆகிடுது. டிசால்வ்ஸ் இந்த ரெயின் வாட்டர் அண்ட் ஃபார்ம் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் விச் ஆட்ஸ் அப் த அசிடிட்டி ஆஃப் ரெயின் வாட்டர். ஹென்ஸ் இட் இஸ் ரிசல்ட் இன் ஆசிட்ஸ். ஸோ அதோட ரிசல்ட் தான் நார்மல் வாட்டர் ரெயின் வாட்டரோடு மிக்ஸ் ஆகி நமக்கு ஆசிட் ரெயினாக ஃபார்ம் ஆகுது. ஸோ சிடி டயக்ராம் ஃபேக்ட்ரிஸு அண்டு நம்ம எரிக்கிற இது மூலமாக என்ன ஆகுது, மேலே போகுது நைட்ரஸ் ஆக்சைடும் சல்ஃபர் ஆக்சைடும். ஸோ மேலே போய் நமக்கு என்னவா கீழே ஃபார்ம் ஆகி நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நார்மல் ரெயின் வாட்டரோட மிக்ஸ் ஆகி ஆசிட் ரெயினாக ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆசிட் ரெயின் வந்துச்சுன்னா ட்ரீஸ் கில்ஸ் பை ஆசிட் ரெயின். ஸோ ட்ரீஸில் கில்ஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதுதான் ஆசிட் ரெயின் வந்து சர்க்குலேஷன் ஃபார்மேஷன். ஸோ ஆசிட் ரெயின் ஹேஸ் pH less than 5.6 தான் இருக்கணும். Whereas pH of pure rainwater is around 5.6 due to the dissolving of atmospheric CO2 in it. பியூர் ரெயின் வாட்டரோட பிஹெச் லெவல் அரௌண்ட் வந்து 5.6. ஸோ இதை விட லெஸ்ஸாக ரொம்ப கம்மியாச்சுன்னா அது என்னவாகும், ஆசிட் ரெயினாக ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் லெட் அஸ் see the effects of acid rain. ஸோ ஆசிட் ரெயினால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் ரெயின் அஃபெக்ட் அஸ் மெனி வேஸ், நிறைய வேஸில் ஃபார்ம் ஆகும். சம் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் ஆர் கிவன் பிலோ. கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். இட் இரிட்டேட் ஐஸ் அண்ட் ஸ்கின் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம கண் ஹியூமன் பீயிங்ஸோட ஸ்கின் இதெல்லாம் என்ன ஆகும், சம் இரிட்டேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் it inhibit germination and growth of seedling. So germination and growth of seedling வந்து ஃபார்ம் ஆகிறது கம்மியாகும். ஸோ next it changes the fertility of the soil, destroys planet and aquatic lives. ஸோ இதோட லைஃப்ஸ்லாம் வந்து என்ன ஆகும், ஃபெர்டிலிட்டிஸ் ஃபால் ஆகும். நெக்ஸ்ட் இட் காசஸ் கரோஷன் ஆஃப் மெனி பில்டிங்ஸ், பிரிட்ஜ் எக்ஸட்ரா. ஸோ கரோட் ஆகும். ஸோ கரோட் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த பில்டிங் பிரிட்ஜ் எல்லாம் என்ன ஆகும், வேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ப்ரிவெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து எஃபெக்ட் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் லெட் அஸ் see the ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் ரெயின் அண்ட் இட் இஸ் எஃபெக்ட்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை த ஃபாலோயிங் வேவ்ஸ். மினிமைசிங் த யூசேஜ் ஆஃப் ஃபாசல் ஃபியூல்ஸ் சச் அஸ் பெட்ரோல், டீசல் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணணும். அண்ட் யூஸிங் சிஎன்ஜி, அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸஸை வந்து யூஸ் பண்ணணும். யூஸிங் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜ். ஸோ இண்டஸ்ட்ரியலில் வேஸ்ட் ஆகிறத ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஆசிட் ரெயினை. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம், நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்னென்னு பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு அதோட அக்கரன்ஸு, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம். அண்டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, அண்ட் குளோபல் வார்மிங் அண்ட் ஆசிட் ரெயின் இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஓகே, ஸோ இதோட இந்த லெசனோட டாபிக் வந்து ஓவர் ஆகுது. ஓகே, ஐ வில் சென்ட் யூ புக் பேக் ஆன்சர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் லெசன். ஸோ ஸ்டடி வெல். ஓகே.